தக்காளி வெங்காயம் ஐஸ் கதை. தக்காளி வெங்காயம் ஐஸ்கிரீம் இவர்கள் 3 பேரும் நெருங்கிய நண்பர்கள். வெங்காயத்திற்கு ஒரு மாமா இருந்தார். அவர்தான் பூசணிக்காய். வெங்காயம் அவரது மாமாவை பூசணி மாமா என்றுதான் கூப்பிடும். வெங்காயம் ஒருநாள் தங்கள் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது வெங்காயம் சொன்னது, எனது பூசணி மாமாவை பார்க்கணும் போலிருக்கிறது. நாளைக்கு சென்று பார்க்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்லியது வெங்காயம். அப்படியென்றால் நாங்களும் வருகிறோம். 3 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம் என்று சொல்லியது ஐஸ்கிரீம். தனியாக போகணும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்போது நீங்களும் வருகிறீர்கள் என்று சொல்லும்போது எனக்கு மிகவும் சந்தோஷம். அடுத்த நாள் 3 பேரும் பயணம் செய்ய புறப்பட்டுக் கொண்டிருந்தனர். 3 பேரும் முடிவு செய்தனர், பேசிக்கொண்டே நடந்து செல்வோம் என்று. முதலில் நடந்து செல்லும்போது நன்றாகத்தான் இருந்தது. சில நேரம் கழித்து அவர்களுக்கு கால் வலிக்க ஆரம்பித்துவிட்டது. அதனால் சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்த பிறகு செல்லலாம் என்று முடிவு செய்தனர். இதோ பாருங்க, இந்த பக்கம் இருந்து குளிர்ந்த காற்று வீசுது. அதனால் அங்கு குளம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அங்கு சென்றுவிட்டு பிறகு நாம் செல்லலாம். சிறிது தூரம் தள்ளி ஒரு குளம் இருந்தது. அதில் சிறிது நேரம் விளையாடிவிட்டு செல்லலாம் என்று தக்காளி கூறியது. வெங்காயம் தக்காளி இரண்டும் தண்ணீரில் இறங்கி விளையாடத் தொடங்கியது. ஐஸ்கிரீம் வெங்காயம் மற்றும் தக்காளி குளத்தில் குளிப்பதை பார்த்து ஆசைப்பட்டு ஐஸ்கிரீம் சென்றது. வெங்காயம் சொன்னது, ஐயையோ நண்பா, நீ குளிக்கக்கூடாது. நீ குளத்தில் இறங்கினால் இறந்து விடுவாய். அதனால் நீ அதன் அருகில் கூட வராதே. அந்த மரத்தின் அடியில் அமர்ந்து கொள். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்தது. ஐஸ்கிரீம் வெங்காயத்திற்கும் தக்காளிக்கும் தெரியாமல் குளத்தில் இறங்கி விளையாடியது. அதனால் ஐஸ்கிரீம் உருகி இறந்துவிட்டது. வெங்காயமும் தக்காளியும் ஐஸ்கிரீம் எங்கே என்று தேடியது. குளத்தில் திரும்பி பார்த்தால் ஐஸ்கிரீம் இறந்து கிடந்ததை பார்த்தனர். அதை பார்த்து இருவரும் மனம் உடைந்து அழுதனர். இருவரும் அழுது கொண்டு சாலையில் நடந்து சென்றனர். அப்பொழுது அந்த வழியில் வந்த ஒரு மாட்டு வண்டி இவர்கள் வருவதை கவனிக்காமல் தக்காளியின் மீது சென்றுவிட்டது. அதனால் தக்காளி அதே இடத்தில் நசுங்கி இறந்துவிட்டது. அதை பார்த்த வெங்காயம் அழுது கொண்டே தன் மாமா வீட்டிற்கு சென்றது. தன் மாமாவிடம் கூறியது, என் 2 நண்பர்களும் இழந்துவிட்டனர். வெங்காயம் சொல்லியது, தன் மாமாவிடம் 2 நண்பர்கள் இறந்துவிட்டனர். அவர்கள் இறந்ததற்கு அழுவதற்கு நான் இருந்தேன். ஆனால் நான் இறந்தால் எனக்காக அழிவதற்கு யாருமில்லை என்று வருத்தப்பட்டு தன் பூசணி மாமாவிடம் வெங்காயம் கூறிக் கொண்டிருந்தது. அதற்கு பூசணி மாமா கூறினார், நீ இறந்தால் உனக்காக அனைவரும் அழுவார்கள் என்று. உன்னை யார் வெட்டி கொலை செய்கிறார்களோ அவர்கள் உனக்காக அழுவார்கள் என்று பூசணி வெங்காயத்திடம் கூறியது. அதைக் கேட்டு வெங்காயமும் ஆறுதல் பட்டு கொண்டது.